பிக் பாஸில் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கும் நடந்த சண்டையில் நீ சாப்பிடாம இரு, நான் சாப்பிடாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்ததில் ரம்யா மயங்கி விழுந்துட்டாங்க. பாவம், உண்மையிலேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் அவங்க வந்து எந்திரிக்கலை. எல்லாரும் தட்டி தட்டி பார்த்தாங்க. நான்லாம் உண்மையிலே பயந்துட்டேன். அங்கே சுபிக்ஷாவும் ரொம்ப பயந்துட்டாங்க. ரம்யாக்கான்னு ரொம்பவே பயந்துட்டாங்க. கடைசி பார்த்தா தட்டுனதில் பல்ல கடிக்கிறா, நாக்க கடிக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சது சொன்னாங்க. கடைசி நான் பல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரோ பல்ஸ் செக் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லை, முழிச்சுட்டாங்க. இப்போ வந்து உடனடியாக பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்ருக்காங்க. பாவம், ரொம்ப சாதாரணமாக மயங்கி விழுந்த மாதிரி இல்லை. ஏன்னா மயங்கி விழுந்தால் ஓரளவுக்கு தட்டும்போது சில பேர் அப்படியே லைஸாக முழிச்சிருவாங்க. இது ரொம்ப நேரத்துக்கு முழிப்பே வரல. பிபி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாவம், இப்படி முடியாமல் அவங்க மயங்கி விழுந்து எல்லாருமே தட்டி அதை பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து விஜய் பாரு வந்து ஒழுங்காக சாப்பிட்ருக்கலாம்ல, ஒழுங்காக இது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப இன்ஹியூமனாக இருந்துச்சு அவங்க பேசினது. ஏன்னா ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்கும் போது வந்துட்டு இப்போ போயிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து திமிர் காட்டாமல் ஒழுங்காக சாப்பிட வெளியில் வந்துருந்தீங்கன்னா நாங்களும் சாப்பிட்டுருந்துருப்போம், எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது பேசுகிறதுக்கான டைம் வந்து இது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வேறு டைமில் என்ன வேணால் சண்டை போடலாம். பட் ஒருத்தவங்க ரொம்ப முடியாமல் வந்து நிஜமாகவே எல்லாருமே அங்கே இருந்தவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. கடைசி ரம்யா கண்ணு முழிச்சதுக்கப்புறம் தான் எல்லார் முகத்துலையுமே ஒரு நிம்மதி வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் நேரம் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ பிக் பாஸ் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்குள்ளே போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டைமில் எந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. பசி தாங்க முடியாதவங்க, அப்புறம் சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப நிறைய ட்ராமா தாங்க முடியாதவங்க, இந்த மாதிரிப்பட்ட கண்டஸ்டன்ஸாக இந்த வாட்டி சூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இதில் வரவங்கலாம் ரொம்ப போல்டாக ரொம்ப இதாக இருப்பாங்க. என்ன ரீசன்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். இதே மாதிரி அப்படின்னு அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.